Hi friends, welcome back to our channel Safa Creations. Aari Workல beginnersக்கான basic classes பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து எல்லா ஸ்டிச்சையுமே நல்லா பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கீழ கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல Instagram and Telegram பேஜோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். ஆன்லைன்ல Aari Work கோர்சஸும் போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் ஏதாவது கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படினாலும் கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன कांटेक्ट பண்ணுங்க. ஆரி டியூட்டோரியல்ல இன்னைக்கு என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம் அப்படினா மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்சும் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிட்ச் தான். பிகினருக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். செயின் ஸ்டிட்ச் மட்டும் தெரிஞ்சவங்க கூட ரொம்ப ஈஸியா இந்த ஸ்டிட்சை வந்து போடலாம். இந்த ஸ்டிட்ச் நம்ம எந்தெந்த இடங்களெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சின்ன மோட்டிவ் ஃப்ளவர்ஸ்லாம் போட முடியாது. கொஞ்சம் பெரிய டிசைனா இருக்கக்கூடிய ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லயும் மேங்கோ டிசைன்ஸ் இல்லனா எலிஃபண்ட், பீகாக் இதோட பாடி போர்ஷன்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்டிட்சை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி டபுள் கலர், சிங்கிள் கலர் எப்படி வேணாலும் இந்த ஸ்டிட்ச் வந்து நீங்க போட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா கிளாஸையுமே நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்லின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரேம்ல டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்பர் 14 0.5 mm இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய நீடில் எடுத்துக்கோங்க. ரெண்டு விதமான கலர்ஸ்ல சில்க் த்ரெட்ஸ், பென்சில், ஸ்கேல், கட்டர் ஆர் சிசர் இந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃப்ரேம்ல வந்து கிளாத்தை நல்லா டைட்டா எந்த வித சுருக்கமும் இல்லாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நீட்டா வரும். ஸ்கேல் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைய போறோம். ஒரு 3.5 cm இருக்க மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு 1/2 cm இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 1/2 cm கிட்டயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் சேர்த்து இந்த ரெண்டு பாயிண்டையும் சேர்த்து நேர் கோடு வந்து வரைஞ்சுக்கோங்க. சின்ன ரெக்டாங்கிள்ஸ் வந்து வரணும். அது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல 4 ரெக்டாங்கிள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த 4 ரெக்டாங்கிள் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்ணணும்னா இது ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பாக்ஸை பாதியா பிரிக்கிற மாதிரி ஒரு லைன். அடுத்தது இது ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை பாதியா பிரிக்கிற மாதிரி ஒரு லைன். அடுத்தது இது தேர்ட் பாக்ஸ், இதோட பாதியில ஒரு லைன். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்த லைன்ல வந்து நம்ம செகண்ட் லைன்ல போட்ட ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையிலையும் பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் போடுக்கணும். ஒரு செங்கலை வந்து அடுக்கி வச்சோம்னா இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்ல தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வயலட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை டபுளா எடுத்து நாட் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட 2 நூல்கண்டு இருந்தா 2 நூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற த்ரெட்டை சேர்த்து நாட் போட்டு யூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு நூல்கண்டு தான் இந்த கலர்ல இருக்குன்னா நீங்க பாதி த்ரெட்டை பாபின்ல சுத்தி வச்சுட்டு பாபின்ல இருந்து வர த்ரெட்டையும் நூல்கண்டுல இருந்து வர த்ரெட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். எப்பவுமே டபுள் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ டபுள் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிடலாம். நூல்கண்டையும் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்னர்ல இருந்து எப்பவும் போல ஆரம்பிக்கும் போது நீடில் குத்தி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மேலே த்ரெட் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிரியாம இருக்கிறதுக்காக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ எந்த மாதிரி ஸ்டிச் போடணும் அப்படின்னா இங்கிருந்து இந்த லைனுக்கு இந்த பாக்ஸ் முடிகிற இடத்துல ஒரு செயின், இங்கிருந்து இந்த பாக்ஸ் முடிகிற இடத்துல செகண்ட் செயின், இங்கிருந்து இந்த பாக்ஸ் முடிகிற இடத்துல தேர்ட் செயின், இங்க வந்துட்டு லாஸ்ட் செயின். இந்த மாதிரி 4 செயின்ஸ் போடணும். கொஞ்சம் லாங் செயினா தான் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் செயின், செகண்ட் செயின், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஒரு லைன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் டர்ன் பண்ணும். அதனால என்ன பண்ணும், லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி ஒரு லாக் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி டர்ன் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி ரிவர்ஸில் ஸ்டிச்சஸ் போடணும். கரெக்டாக இந்த கடைசி ஸ்டிச் முடிச்சிருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எடுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டிச் முடிச்சிருக்க இடத்துல கரெக்டாக முடிக்கிறோம். இந்த மாதிரி ஏற்கனவே போட்டிருக்க லைனை ஃபாலோ பண்ணியே அடுத்த ஸ்டிச் வந்து இருக்கணும். இப்போ இங்கே ஒரு லாக் ஸ்டிச், லைட்டாக சைடாக பார்த்து லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓரத்தில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். கரெக்டாக நம்ம போட்டிருக்க அந்த பாக்ஸோட ஒவ்வொரு லைன்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு செயின் இருக்க மாதிரியான அளவில் ஸ்டிச்சஸ் போடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச்.
டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், ரிவர்ஸில் ஒரு லைன் மாறி மாறி போடணும். ஆனால் ஸ்டிச்சஸ் ஒரே ஈக்குவலாக இருக்கணும், எல்லா லைன்ஸில் போடுற ஸ்டிச்சஸும். அதே சமயத்தில் நெருக்கமாக இடையில கேப் தெரியாத அளவுக்கு இருக்கணும். லாக் ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் கீழேருந்து மேலே ஸ்டிச்சஸ் போடலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ஸ்ட்ரைப்டு லைன் முடிகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக போடணும். இப்போ ஒரு போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இந்த பாக்ஸை வந்து நம்ம விட்டுறணும். இதுக்கு அடுத்ததில் வந்து இதே கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஏன்னா இந்த இடையில இருக்க பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வேறு கலர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதனால இடையில இந்த லைனை விட்டுட்டு இதுக்கு அடுத்தது மறுபடியும் இதே வயலட் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அடியில் இருக்க த்ரெட்டை கட் பண்ணாமல் இந்த இடத்துல நீடில் பாஸ் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக அதே மாதிரி ஸ்டிச்சஸ் இதே மாதிரி கீழேருந்து மேலே ஒரு லைன், மேலேருந்து கீழே ஒரு லைன். எப்பவுமே லாக் ஸ்டிச் வந்து சைடில் பார்த்து போடுங்க, அப்பதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த போர்ஷனையும் இந்த கடைசியாக இருக்க இந்த லைனையும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கேப்லலாம் வந்துட்டு நம்ம வேற கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். நான் கிரீன் கலர் த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்து நாட் போட்டிருக்கேன். எப்பவும் போல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு போடுற ஸ்டிச்சஸ் வந்து எந்த மாதிரி வரும்னா, நம்ம போட்டிருக்க செயினுக்கு பாதி பாதியில் முடிகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் செயின், இந்த ஃபர்ஸ்ட் செயினில் பாதிக்கு வந்து இந்த கலர் முடியுது. இப்போ அடுத்த செயின் வந்துட்டு இந்த செயினுக்கு பாதியில் முடியுது. நம்ம லைன்ஸுக்கு மேலேயே போட்டிங்கன்னா போதும், அதெல்லாம் கவனிக்க வேணாம். ஓகே, அதே மாதிரி சைடில் லாக் ஸ்டிச் திருப்பிட்டு கீழ்ப்பக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டு வரலாம். ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்க லைன்ஸ் மட்டும் சரியாக வரைஞ்சிட்டிங்கன்னா போதும், இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் எதையுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் நிறைய விதமான டிசைன்ஸில் இதை ஃபில்லிங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பீக்காக்கோட பாடி போர்ஷன் இருக்குன்னா பீக்காக்கோட கலரில் வந்து ஒரே கலரில் நீங்கள் இந்த மேட் ஃபில்லிங் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மேட் ஃபில்லிங்கில் இன்னொரு டைப் கூட இருக்குது, நம்ம இனி ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். இதை டபுள் கலர் மட்டும் இல்லை, ட்ரிபிள் கலரில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை சிங்கிள் கலர் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல சிங்கிள் கலர்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பீகாக், எலிஃபண்ட் பாடியிலலாம் வந்து சிங்கிள் கலர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே வந்து ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு டபுள் கலர், ட்ரிபிள் கலரில் யூஸ் பண்ணலாம். இடத்துல நாட் போட்டுடலாம். திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எம்டியாக இருக்க இந்த ரெண்டு பிளைனான இடத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவுட்லைனுக்கு வந்துட்டு நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு மேட் எஃபெக்டில் இருக்கிறதுனால இந்த மேட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயரில் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்போ இல்லை என்ன ஒரு ஷேப்னாலும் கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் இருந்ததுன்னா அதில் இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் போடலாம். இல்லை டபுள் கலர், ட்ரிபிள் கலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு சில இடத்துக்கு சிங்கிள் கலர் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து சிங்கிள் கலர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி ஃபில்லிங், ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ஃபில் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிச் இது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி ஆரி டியூட்டோரியல்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.